ஹலோ டியர்ஸ்! இப்போல்லாம் கொஞ்சம் குட் ஹேபிட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண தொடங்கியிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய நார்மல் ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் சமையல் இந்த இதெல்லாம் வேலை பார்ப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து அமர் எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தா. அமர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிவியும் எந்திரிச்சிட்டு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ரசமும் இது புடலங்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நிவிக்கு புடலங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து அவனுக்காக தான் பண்ணேன். அண்ட் நாங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே காரம் கம்மியாக தான் சேர்க்குறோம். அதனால் இப்போ வேறு ஏதாச்சும் புதுசாக காரம் ஏதாவது சாப்பிட்டா கூட ரொம்ப ஸ்பைஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப காரத்தை கம்மி பண்ணிட்டோம். அண்ட் நிவிக்காக செய்கிறனால மொத்தமாகவே கொஞ்சம் தான் இதில் போடுற அளவுக்கு தான் நான் மிளகாத்தூளே போடுவேன். ரசம் வந்து நான் முன்னாடி வச்சுட்டு முதல்ல சுத்தமாக ரசம் வைக்கவே வராது. இப்போ எப்படி பழகினேனே தெரில. கொஞ்சம் பரவாயில்ல, ரசம் கொஞ்சம் பெட்டராக வந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி சாப்பாடு வந்து சாப்பாடு, ரசம், பொரியல், புடலங்காய் பொரியல், அப்புறம் வந்து கருவாடு, முட்டை. சாப்பாடு போட்டு வச்சிட்டா போதும், நிவியே போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட சொல்லிடுவான். ஐயோ அவர் கையில் தான் கொடுக்கணும் அவருக்கு.